நம்ம அணுகுண்டு சோதனை நாம அறிவிக்கிற வரைக்கும் உலகத்துக்கே தெரியாது. அவ்வளவு சைலண்டா போனோம். நம்ம சாதாரண ஒரு லட்சுமி பட்டாசே சைலண்டா போட முடியாது. ஒரு அணுகுண்டே சைலண்டா போட்டிருக்காங்கன்னா எவ்வளவு விவரமா வேலை பார்த்துருப்பாங்க பாத்துக்கங்க. அமெரிக்காவுடைய சேட்டலைட் இந்த பில்டிங்கை மேல சுத்திட்டு இருக்கு, ஒரு இன்ச்சு பாக்கி இல்லாம. அப்ப எவ்வளவு விவரமா போட்டிருப்பாங்க அப்படிங்கிற பாருங்க. அப்ப நம்ம வாஜ்பாய் அவர்கள் அமெரிக்கன் ஸ்டைல்லயே 2 கொடியை வச்சுக்கிட்டு நடுவில் உட்காந்து பிரஸ் மீட் கொடுத்த போதுதான் நம்ம அணுகுண்டு சோதனை பண்ணோங்கிறது உலகம் தெரிஞ்சது. அவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா பண்ணோம். அப்போ பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சு அமெரிக்கா நமக்கு சாங்ஷன் போட்டாங்க. நம்ம இனிமே இந்தியாவுக்கு நாங்க பொருட்கள் கொடுக்க மாட்டோம்னு ஒரு தடையை விதிச்சாங்க. நம்ப மாட்டீங்க, இந்தியா அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாபிஸ்ட், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் மெம்பர்ஸ், பார்லிமெண்டரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டு நம்ம எந்த கோரிக்கையும் வைக்காமல் இந்தியா மீதான சாங்ஷனை ரிவோக் பண்ணாங்க அமெரிக்கா. என்ன காரணம்னு அங்க நம்மளுடைய ஆட்கள் பூரா நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் உட்கார்ந்த சொன்னா, சார் அவன்கிட்ட பேஸ்ட் தர மாட்டேன், பிரஷ் தர மாட்டேன், வேப்பங்குச்சி தேய்ச்சிட்டு போயிடுவான் சார், அவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது சார், நம்ம தான் சார் விற்கணும், அவன் சாம்பலை தேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பான், இதாண்டா சரி சொல்லிச்சிருப்பான், ஆளும் மேலும் பல்லு குருதி 4ம் 2ம் சொல்லு குருதின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க சார், அவங்க குச்சி வச்சு தேய்ச்சி போயிருவாங்க சார் அப்படின்னு. அவங்க நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியாது. 140 கோடி பேர், லார்ஜஸ்ட் மார்க்கெட் குளோபலா. ஏன்னா சைனால நீங்க எந்த பொருளையும் விற்க முடியாது, அவனே வச்சு வித்துட்டு இருக்கான், அவனே உலகத்து பூரா வித்துட்டு இருக்கான். மேட் இன் சைனான்னா நம்ம எல்லாம் பூரா பயந்துருவோம். அந்த மாதிரி பெரிய அளவுக்கு ப்ராடக்ட் அவனே வித்துட்டு இருக்கான். அப்ப உலக நாடுகள்ல ஒரு பொருளை உற்பத்தி பண்ணா அதை வாங்குறதுக்கான ஆள் யார் அப்படின்னா அது இந்தியன்ஸ். 140 கோடி பேர் இருக்கக்கூடிய மார்க்கெட்.